உங்களுக்கு ஏற்ற மாதிரியே பிடிச்சிட்டாங்க போல இருக்கே. நடு சாமத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். மணி ஒரு 12:30 மேலே ஆயிடுச்சு. குழம்பு நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கு. சம்பத்கான் சொல்லுங்க. இன்னும் பிடிக்கல போல இருக்கே. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு worldfoodtube. ஐ அம் சம்பத் அண்ட் சிவகண்ணன். எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கும். தூத்துக்குடியில் ஒரு இடத்துல இருக்கும். எங்கே அப்படின்னா காட்டுப்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவங்களோட வீட்டுக்கு நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாழை இலை போட்டாச்சு. வாழை இலையை போட்டு சாப்பாடு. அதாவது என் கூட இருக்கிறவர் தான் காட்டுப்பூச்சி. மிஸ்டர் காட்டுப்பூச்சியா? கரெக்டாக பேரை சொல்லிடணும். மிஸ்டர் காட்டுப்பூச்சி கூட உட்காந்துருக்கவர் தான். கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அதாவது தூத்துக்குடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களால் சில பல காரணத்தினால வர முடியல. அதனால் வீட்டில் கட்டாயம் நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் சொன்னார். இப்போ நைட்டு தான் வந்திருக்கோம். மத்தியானம் எல்லாமே பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. வர முடியல, இப்போ தான் வந்திருக்கோம் நாங்கள். சரி ஆரம்பிச்சிடுவோம், லேட் பண்ணக்கூடாது. அம்மா சாப்பாடு போடுங்கம்மா. ஏன்னா எங்கள் அம்மா சமையல் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். அம்மா சமையல்னா எப்போவுமே நல்லா தானே இருக்கும். அம்மா உங்கள் பேருங்கம்மா? சொர்ணம் அம்மா. அம்மாவும் யூடியூப்லாம் வந்திருக்காங்க. அப்படியா? சம்பத்காரனுக்காக ஸ்பெஷலாக பெத்த பீஸ் தயார் பண்ணியிருக்காராம். என்ன பெத்த பீஸு வருது பாருங்க. என்ன சம்பத்கான், உங்களுக்கு ஏற்ற மாதிரியே பிடிச்சிட்டாங்க போல இருக்கே. ஆனால் உங்களுக்கு பெத்த பீஸ் வருது, அதான் எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. சரி இதையும் வேணா எடுத்துக்கங்க. வைங்க பக்கத்துலேயே வைங்க, எல்லா பக்கத்துலேயே நான் எடுத்துக்கிறேன். இது என்ன மீன் இது? எனக்கு மீன் வெலை மீனா? விலை மீன். அடாடாடா, அருமையான மீன். டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து வெலை மீன் தலை குழம்பு. விலை மீன் தலை குழம்பு. ஆமாம், சூப்பர். ஒரு தலை போட்டு விடுங்க. போடு. தலை போட்டுருங்க. வெட்டினா தலை எனக்கு தான், வெட்டாட்டி வாழுங்க எனக்கு. குழம்பு நல்லா மணக்குதுமா. மீனோட தலையை போட்டு குழம்பு வைக்கிறது எப்போவுமே ஒரு தனி சிறப்பு. இந்த உங்களுக்கு குழம்பு வேணாமா? இதான் வருதுண்ணா. எனக்கு தலைனா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமாம், சுட்டா தலை எனக்கு. குழம்பு நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா சம்பத்தனை பெத்த பீஸ் யாருக்கும் தெரியாமல் தனியாக சாப்பிட்றாங்க பார்த்தியா? ஸ்வீட் வச்சுருக்காங்க. என்ன ஸ்வீட் அது? பால்கோவா. கட்டி பால்கோவா. அருமையான சூப்பரான மீன் குழம்பு, நல்லா அரைச்சி போட்டிருக்காங்க. அவங்க ஊற்றும் போது எனக்கு அப்படியே புளி ஸ்மெல் நல்லா தெரிஞ்சுது. அப்படியே ஒரு குழம்போட ஸ்மெல்லை பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணாவே நமக்கு தெரிஞ்சிடும் இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. மேலே சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா இருக்குது. மீன் வெலை மீன் வச்சுருக்காங்க. மீன் அப்படின்னாவே ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குது. வெலை மீன் ஒரு டைம் வாங்கி நீங்கள் சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. மீன்லேயே வச்சுட்டாங்க வெலை மீன். கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும் போல இருக்குது. கொஞ்சம் ஜாஸ்தி தான். என்ன ரேட்டு போகுது கிலோ? கிலோ வந்து 450 ரூபா. 450 ரூபா தூத்துக்குடியில். 450 ரூபா தூத்துக்குடியில் ரேட்டு. அப்புறம் சொல்லுங்கள், மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போய்ட்டுருக்கு? அருமையாக போய்ட்டுருக்குண்ணே. அருமையாக போய்ட்டுருக்கா? வேறு லெவல். இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புலம்புன மாதிரி இருந்துச்சே. ஏங்க குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்குறீங்க? என்ன இருந்தாலும் லைட்டாக உருவாக்கணும்ல. என்னென்ன இதான் எங்களால் முடிஞ்சது. கல்யாணம் எப்படி நடந்து முடிஞ்சு? சூப்பராக முடிஞ்சுண்ணே. நல்லபடியாக பக்கத்தோட அதிகமாக சிறப்பாக இருந்துச்சு. ஆமாம். ஓகே. ஒய்ஃப் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? அந்த புண்ணியவதி இவங்க தான், பார்த்துக்குங்க. சிரிப்பு தாங்க முடியல இவருக்கு. அதாவது போன டைம் நாங்கள் தூத்துக்குடி வரும்போதும் நிறைய இடத்துக்கு எங்களை கூப்பிட்டு போனாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணார் காட்டுப்பூச்சி. வீட்டுக்கு வர முடியல. இந்த டைம் தான் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுவும் வந்து கல்யாணத்துக்கு வர முடியலன்னு கூட்டிகிட்டு வந்துட்டார். இல்லைனா இந்த டைமும் எப்படி வாய்ப்பு இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. நல்ல ஒரு சாப்பாடு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூண்ணே. சாப்பிட்டு முடிச்சோடனே பாயாசம் கொண்டாந்து வச்சாங்க. தேங்காய் பால் பாயாசம். எதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? வெள்ளி டம்ளரில் கொடுத்துருக்காரு. ஆமாம், கல்யாணத்துக்கு கிஃப்டாக வந்துச்சு. கல்யாணத்துக்கு கிஃப்டாக வந்தது. நாங்கள் கல்யாணத்துக்கு வந்திருந்து சாப்பிட்ருந்தோம்னா வெள்ளி டம்ளரில் எங்களுக்கு பாயாசம் கிடச்சிருக்காது. அதனால தான் இப்போ வந்திருக்கோம். அது எங்கள் தாய் மாமா கொடுத்தது. தாய் மாமா கொடுத்துருக்குறாரு, அதை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. ஆமாம். சம்பத்கான் சொல்லுங்கக்கா. இன்னும் முடிக்கல போல இருக்க. நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்ஜின் திணறுது. இன்ஜின் நன் டைம் ஆச்சுல. நடு சாமத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். மணி ஒரு 12:30 மேலே ஆயிடுச்சு. ஒரு லேட்டான விருந்தாக இருந்தாலும் ஒரு அருமையான விருந்தை சாப்பிட்டா அது
டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது, சூப்பராக இருந்தது. நம்ம நண்பர் கூப்பிட்டு நம்ம வராமல் விட முடியுமா? நீங்கள் கவலையே படாதீங்க, அது எத்தனை நாளாலும் நாங்கள் வந்துடும் சொல்லி ஓட்டி கண்டிப்பாக சாப்பிடாமல் போக மாட்டோம்னு சொல்லி சாப்பிட்டு இன்றைக்கி அருமையாக வந்து எங்களுக்காக சூப்பராக ரெடி பண்ணா. அப்படி இன்னமும் நாங்கள் நேரத்துலேயே வந்தால் அவர் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பார். வேறு வழியில் எங்கள் ஒர்க்கு கொஞ்சம் பிஸி ஷெட்யூல், அதனால் லேட் ஆயிடுச்சு. சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்தாலும் சாப்பாடு அவங்க அம்மா செஞ்சாங்க, நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பர் அருமையாக இருக்குது. வீட்டம்மா நல்லா சமைக்கிறாங்களா? சூப்பராக சமைப்பாங்க, வேற லெவலில் வைப்பாங்க. அப்படியா? இன்னைக்கு ரசம் வச்சதாரு? இன்னைக்கு அம்மா வச்சாங்க. அப்படியா? ஏன் அப்பயே இன்னைக்கு அவங்கள வைக்க சொல்லல? அதாவது கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், மற்ற இதெல்லாம் வெங்காயம் வெட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தனால. சரி, ஓகே. உங்கள் திருமண நாள் வந்து நல்லபடியாக அமையணும்னு எங்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். திருமண நாள் வாழ்த்துக்கள் 2 பேரும். வாழ்த்துக்கள். ஆனால் லேட் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். சாரி. அதாவது யூடியூபர் தான், ஒரு யூடியூபரோட அருமை தெரியும். நம்ம எங்கே பண்ணாலும் அதில் ஒரு கண்டென்ட் இருக்கா நம்ம பார்ப்போம். அந்த தான் நீங்கள் பண்ணுறீங்க, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக சாப்பிட்டீங்க, வேற இல்லை. ஆமாம். மிஸ்டர் காட்டுப்பூச்சி தூத்துக்குடி வீடியோ நிறைய போட்டிருப்பாரு, அது இல்லாமல் டாக் வீடியோ அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்காங்க. இவங்க சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மறக்காமல் போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. பாய்.